எவ்வளோ மழை உச்சியில் சொன்ன உருவாகி வச்சவங்களை மேலே வர சொன்னது ரைட்டு. மேலே போங்க ஆதியை பார்க்கலாம். இதே உங்களுக்கு ஆதி நீராக கருதப்படுறது. நம்ம முன்னோர்கள் எப்பயுமே இந்த வேலுக்கு மதிப்பு உண்டு. வேலை குத்தி வச்சிட்டா தேவையில்லாமல் கலங்கப்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஊற்று இது கீழே பூமிக்குள்ளேருந்து வருது. இவ்வளோ பழம் இங்கேருந்து பூமியிலேருந்து ஊற்று கிளம்பி இது முருகனால் ஏற்படுத்தப்பட்ட ஐயா தள்ளி இல்லை. அது பிறகு வச்சுக்கலாம். ஐயா வந்து இந்த கோயில் சொல்லிடுறேன். இந்த கோயில் வந்து பூஜை முறை பண்ணுறவர் அவர். இந்த கோயிலுக்கு முருகன் கோயில் கீழே இருக்கலாம், சமண கோயில், அதுக்கு பூஜை முறை பண்ணுறவர். ஐயா சொல்லுங்கய்யா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இது வந்து இந்த கோயில் வந்து சண்முகநாதர் கோயில் வந்து தேனி மாவட்டம். இதை மட்டும் சொல்லுங்கள். தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே இந்த தீர்த்தம் வந்து முருகனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த தீர்த்தம் முருகன் வந்து ஏன் ஏற்படுத்தினார்னா, கண்ணகி வந்து கோபமாய் மதுரை எரிச்சிட்டு வரணும் அந்த வழியில் அந்த அம்மாவோட கோபம் வந்து அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஜுவாலையாக எரிஞ்சிக்கிட்டு வந்துச்சு. ஜுவாலையை தணிக்கிறதுக்காண்டி முருகன் வந்து குழந்தைபடியே காட்சி கொடுத்ததே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களே அந்த ஆலயம் சண்முகநாதர் காட்சி கொடுத்த இடம். அதிலிருந்து அந்த அம்மாவோட தாகத்தை தணிக்கிறதுக்காண்டி முருகன் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் தான் இது. கீழேருந்து ஒரு தரையிலேருந்து ஒரு 40 அடி உயரத்தில் இருக்குது. இந்த உயரத்தில் தானாக பொங்கி வரும். கீழேருந்து காற்று குமிழிகளோட பொங்கி வர்றதுனால இது திருவருள் பொங்கும் சண்முகநாதர். ஆனால் நல்லா இந்த மூலிகை வாசம் எடுக்குது. அந்த யூக்கலிப்டஸ் மரம் மாதிரியா நல்லா பரவாயில்ல. கீழே பார்த்தீங்கன்னா பபிள்ஸோடு வரும். பொங்கித்தே நீர்க்குமிழியோட பொங்கித்தே வரும். இது எந்த மாதத்துலேருந்து தண்ணி கூடுதலாக வரும்? இது வந்து இதே அளவுதே வரும். இதை விட கூடவும் செய்யாது, குறையும் செய்யாது. சரி சரி. மழை காலங்களில் ஆற்றுல நிறைய தண்ணி வரும். இது வந்து மேகமலையிலேருந்து வரும். சரி சரி சரி. ரொம்ப மகிழ்ச்சியாக கீழே போய் நம்ம வந்து மற்ற ஐயாவை பற்றி முழுமையாக பேசுவீங்க. சிவாய் நம்ம திருச்சிட்டோம்.